மாமா கண்டிப்பா இந்த போட்டியில நாம தான் ஜெயிப்போம். நான் ரேம்ப் வாக் பண்ணும்போது 3வது ஜட்ஜா ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? அவருக்கு நம்ம டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன நடிக்கிறியான்லாம் கேட்டாரு தெரியுமா? பார்த்தேன். அதனால நாம தான் கண்டிப்பா ஜெயிக்கிறோம். மாப்ள, நம்ம காமாட்சி அம்மன் டிசைன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆனா அவங்களோட கண்ணகி டிசைனும் நல்லா இருந்துச்சுடா. ஆமா. அத இன்னொரு ஜட்ஜ் சொன்னாரு. அவர் சொல்றது கரெக்ட் மாமா. பட்டு புடவையில மங்களகரமான ஒரு டிசைன் பண்ண வேண்டாமா? நாம எவ்வளவு தெய்வீகமா அம்மன் உருவத்தை டிசைன் பண்ணோம். என்ன கேட்டா அவங்க பண்ண கான்செப்ட் எல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. என்னாச்சு ஆனந்தி? ஒன்னும் இல்ல குணா, என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உன் புருஷன் தான் நம்ம தலையில நல்லா மண்ணள்ளி போட்டுட்டாரு. அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க இருந்துகிட்டு? வா போவோம். குணா, என்ன? எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுறது தான் ஒரு போராளியோட குணம். நாம போராடுவோம், நீ பொறுமையாரு. ஏய், சொல்றேன்ல, வா. ஹலோ ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த போட்டியோட ரிசல்ட் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா? காஞ்சிபுரத்தோட சிறந்த பட்டு புடவை டிசைனருக்கான முதல் பிரைஸ் 5 லட்சம் ரூபாய யாரு ஜெயிக்க போறாங்க, 2வது பிரைஸ் 1 லட்சம் ரூபாய யாரு ஜெயிக்க போறாங்கன்னு இப்ப பாத்திரலாமா? அந்த முடிவுகளை அறிவிக்கிறதுக்காக மிஸ்டர் வெங்கட், மிஸ் சரண்யா மற்றும் மிஸ்டர் வீரபத்ரன் நம்ம ஜட்ஜஸுக்கு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? வெல்கம் டு தி ஸ்டேஜ் ஜட்ஜஸ். ஸ்டேஜுக்கு போலாமா? Sir, your mic. Thank you. எல்லாரும் முடிவுகளை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் வெங்கட், அனௌன்ஸ் பண்ணிடலாமா? சரிங்க சார். முதலாவதா 2வது பரிசு யார் வாங்குறாங்களோ அவங்கள அறிவிச்சிடுறோம். So let's begin the countdown. 10, 9, 8. சார் 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 என்ன சார் ஆச்சு? சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார், அதுக்கப்புறம் நம்ம தனியாக பேசலாமே. இல்லை சார், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்.